க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மகர ராசியிலே சுக்கிர பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான் 3 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே புதன் பகவான், சனி பகவான், ராகு பகவான் 3 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி மகர ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி மகர ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராசியை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும். எந்த உரையும் இன்று செய்யலாம், நாளை செய்யலாம் என்று தள்ளி போடுவதற்கான ஒரு சூழலை ஏற்படும். தனங்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப பாகிஸ்தானாதிபதி புதன் பகவான் களத்திர ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் கூடிய மாதம் இந்த மாதம் கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். ஒரு தெளிவு இருக்கும். எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களாக உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். சிலர் ஆபரணங்கள்லாம் வாங்குவீர்கள். தேவையான ஆடம்பர பொருள்களும் வாங்குவீர்கள். ஒற்றுமை நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. எந்தவித கிரகங்களும் இல்லை. ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் இளைய சகோதர சகோதரருடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு சிறு ஒரு பயணங்களால் ஆதாயம் உண்டு. செய்திகள் எல்லாம் வந்து கிடைக்கும். வீடு மாறுவதற்காக திட்டமிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு வீடு மாறுவதற்கான யோகமும் உண்டு. எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தாய்க்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். தாயனுடைய உரையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் தாயாருக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் மன உத்தம் ஏற்படும். எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டு புத்திரஸ்தானத்தை பார்வையிடுவதால் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காதுகுத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு. அவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறைகள் மூலமாக கூடுதலான வருவாய் உண்டு. காதல் வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறும். பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாய் உண்டு. பொறுப்புகளில் இருப்பவர்களை சந்திப்பீர்கள். அனுகூலமான பலன்கள் உண்டு. முற்பகுதியிலே சூரிய பகவான் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் அவதிப்படுபவர்களாம் கடலிலிருந்து மீள்வதற்கான ஒரு சூழல் உண்டு. ஒரு சிலர் அதாவது கடன் தொகையிலே அசலில் வர வைப்பீர்கள். இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து எதிரியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். இதில் சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதும் பகுதிகளை பகவான், ராகு பகவான், செவ்வாய் பகவான் 6 கிரகங்களும் பயணம் செய்வதால் உற்பகுதியிலே கணவன் மனைவிலே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போக வேண்டும். இல்லையில் உங்கள் கருத்து மோதல்கள் ஏற்படும். ஆனால் இம்மாதிரிய பிற்பகுதியிலே ஒரு அந்யோன்ய நிகழும். வேலை கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்வார்கள். திருமண வயதுடைய ஆண் பெண் இருவாளருக்கும் திருமண சட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு நேரம் வந்துவிட்டது. எந்தவித கிரகங்களும் அல்ல. அஷ்டமாதிபதி லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைக்கும். திடீர் அது கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது. எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் தந்தைக்கு செய்வதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி
சுக்கிர பகவான் இம்மாதம் 7ஆம் தேதியிலிருந்து களத்திரஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் லாபஸ்தானாதிபதி இம்மாதானத்திலே பயணம் செய்து கொண்டு ராசியை பார்வையிடுவதாலும் தொழிலில் இரட்டிப்பான வருவாய் உண்டு. அவருடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நன்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானம் இம்மாதம் 1ஆம் தேதி பயணம் செய்து கொண்டிருப்பதும் பாக்கியாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வை விரயஸ்தானத்திலே விழுவதாலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாத செலவுகளும் ஏற்படும். திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர். நன்றி, வணக்கம்.